பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய், நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாய் இம்மட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்கலாம். அதே போல விசுவாசத்தில் நாம் பலப்படவும், எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நாம் விட்டு கொடுக்காமல் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் ஒருபோதும் பின்மாற்றம் அடையாமல் அவரோடு கூட நாம் பயணிக்கும்படியாய் இன்றைய நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை உடுத்துவிக்கிறார். நாம் ஒன்றுக்கும் அலைந்து தெரியாதபடிக்கு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யார் என்ன நினைத்தாலும் நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கினதும் இல்லை, நம்மை ஒரு நாளும் அவர் புறக்கணித்ததும் இல்லை. அந்த அன்பிற்கு நேராய் இன்றைய நாளிலே நாம் முழுமனதோடு, இயேசுவே நீர் என் மேல் வைத்த அன்புக்காய் நன்றி, இயேசுவே நீர் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கைக்காய் நன்றி, அதே நம்பிக்கையை நாங்கள் உங்கள் மேலே அதிகமாய் வைத்து இந்த உலகத்தில் வெற்றி கொடியை ஏந்துகிறவர்களாக எங்களை நீர் மாற்றுங்கன்னு உரிமையோடு நாம் கேட்போம். நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு நமக்கு உண்டு. நமக்காய் வழக்காட தேவன் நமக்கு உண்டு. எனவே ஒரு நாளும் நமக்கு யாரும் இல்லை, நம்ம தனிமையில் இருக்கோம். நமக்காய் பரிந்து பேசவும், நாம் செய்த நன்மைகளை நினைக்கவும் யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கவே கலங்காதீங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட நம்ம முதல்ல இருதயத்தில் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணணும். எந்த விஷயத்திலுமே நான் தோல்வியை சந்திக்கவே மாட்டேன், ஏன்னா வெற்றியின் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நம் மனசில் ஆழத்தில் நம்ம என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைய நாளிலிருந்தே நாம் வெற்றியின் படிக்கட்டுகளை ஒவ்வொன்றாய் ஏறி கண்மலையின் மேல் நிற்க போகிறோம் என்பதற்கு உறுதிங்க. அதே போல் நம்ம செஞ்ச உதவிகளை யாருமே நினைக்கல, எல்லா இடத்திலும் வெட்கப்பட்டு நின்றோமேன்னு கலங்குறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். வெட்கப்பட்ட இடத்துலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவர் நம் தலையை உயர்த்திட்டே வராருங்க. அதை நம்ம அமர்ந்து யோசித்து பார்த்தோன்னா நல்லாவே புரியும். எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த இடத்துலெல்லாம் நம்ம வெட்கப்பட்டோமோ அந்த இடத்துலெல்லாம் நம்மை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வரப்போகிற நாள் சமீபமாக இருக்கிறது. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு நிறைய பேருடைய வாழ்க்கையில். அதையும் நம்ம உறுதியாக நம்பணுங்க. தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டகள் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களேன். கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். என்னங்க, இந்த வருஷத்தில் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு, அதுக்குரிய ஒரு அறிகுறிகிற தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஒரு மாதம் தாங்க கடந்திருக்கு. இப்போவே நமக்கு ஆண்டவர் நிறைய செஞ்சுருப்பாரு, நாம் தான் அதை உணராமல் இருக்கோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் எல்லார் கண்களும் ஆச்சரியப்படும் விதமாய் நம்முடைய எதிரிகள் மத்தியில் ஆண்டவர் நமக்காய் பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். விசுவாசித்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் இந்த வாரத்தை நாம் துவங்கலாம். ஆமேன்.